மண்ணுலகும் விண்ணுலகும் கடந்து பரம்தாமத்தில் இருப்பதால் கடவுள் என்றழைக்கப்படும் பரம்பூஜ்ய பரமாத்மா சிவபிதாவின் அன்பு நிழலோடு உங்களின் ஆன்மீக சகோதர ஆத்மா ரமணமுருகன் தங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ள விரும்பும் விஷயம் என்னவென்றால், ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 3 கர்மயோகம் என்ற தலைப்பின் கீழ் வரும் 42வது ஸ்லோகனின் கருத்துக்களை பற்றி விரிவாக காண உள்ளோம். இந்த ஸ்லோகன் தரும் அர்த்தம் என்னவென்றால், கர்ம இந்திரியங்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை, மனம் புலன்களை விடவும் அறிவு மனத்தை விடவும் உயர்ந்தவை, ஆனால் ஆத்மாவோ அறிவையும் விடவும் உயர்ந்ததாகும் என்று பொருள் தருகிறது. இதன் விளக்கத்தை தெளிவாக பார்க்க போனால், விகார செயல்களின் பலவித புற வாயில்களே புலன்கள். உடலினுள் தேக்கி வைத்த விகாரங்கள் புலன்களின் வழியே வெளிச்செலுத்தப்படுகிறது. எனவே முழு உடலினும் புலன்கள் உயர்ந்தவை. உயர் உணர்வு அல்லது இறை உணர்வின் போது இப்புறவெளிகள் உபயோகத்தில் இல்லை. இறை உணர்வில் ஆத்மா முழு முதற் கடவுளுடன் நேரடி தொடர்பு உண்டாக்குகிறது. எனவே இங்கு விவரித்த உடல் இயக்கங்கள் எல்லாம் இறுதியாக பரமாத்மாவில் முடிவடைகின்றன. உடல் இயக்கம் என்றால் புலன்களின் இயக்கம். புலன்களை நிறுத்துதல் என்றால் எல்லா உடல் இயக்கங்களையும் நிறுத்துதல். ஆனால் மனமோ இயக்கத்திலேயே இருப்பதால் உடல் அமைதியாகவும் ஓய்விலும் இருந்தாலும் மனம் இயங்கவே செய்யும், கனவு காண்கையில் இயங்குதல் போல. ஆயினும் மனதிற்கு மேல் அறிவின் உறுதி அமைந்துள்ளது, அறிவிற்கு மேல் ஆத்மா அமைந்துள்ளது. எனவே ஆத்மா நேரடியாக இறை நினைவில் ஈடுபடுத்தப்பட்டால் அறிவு, மனம், புலன்கள் போன்ற எல்லா கீழதிகாரிகளும் தானாகவே ஈடுபடுவர். மனமும் உயர்ந்தவை. எனவே மனத்தை இறைவனின் இடையறா நினைவில் ஈடுபடுத்திவிட்டால் புலன்கள் வேறு விஷயங்களில் ஈடுபடும் வாய்ப்பே இல்லை. இந்த மனப்போக்கு இறைவனின் உன்னத அன்பு நினைவில் ஈடுபடும் பொழுது கீழ்த்திறன்களாகிய கர்மேந்திரியங்கள் ஈடுபடும் வாய்ப்புக்கு இடமில்லை. எனவே புலன் விஷயங்கள், புலன்கள், மனம், அறிவு இவற்றை எல்லாம் விட ஆத்மா உயர்ந்தது. எனவே ஆத்மாவின் அடிப்படை நிலையை புரிந்து கொள்வதே முழு சிக்கலையும் தீர்க்கும் வழியாகும் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு பொருள் தருகிறது. இதையடுத்து இன்னும் சில அரிய கீதையான விளக்கங்களை காண உள்ளோம். அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நமசிவாய. ஓம் சாந்தி.